நம்ம இந்த வீடியோல branches of accounting and basis of accounting பார்க்க போறோம். Business firms அவங்களோட internal and external usersக்கு accounting information provide பண்றது தான் accountingோட main objective. இன்னைக்கு பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது, டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் யூனிட்ஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் நிறையா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் 3 இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இங்கே பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது நம்ம 3 அக்கௌண்டிங் பற்றி படிக்க போகிறோம். ஒன்று ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இன்னொன்று காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இப்போது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் அதோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணும், அதை நம்ம ரெவென்யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அசட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும். லயபிலிட்டிஸுங்கிறது டெட், கடன். ஓகே, ஸோ இந்த ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், அசட் அண்ட் லயபிலிட்டியை அக்கௌண்ட் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 2 டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கா இல்லை லாஸ் சஃபர் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அசர்டெயின் பண்ணுறதுக்கு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்டிங் பீரியடோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை இந்த P&L அக்கௌண்ட், தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணி, சப்போஸ் இன்கம் வந்து எக்ஸ்பென்ஸை விட ஜாஸ்தியாக இருந்தால் அது ப்ராஃபிட்னு சொல்லுவோம், அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கம்மை விட ஜாஸ்தியாக இருந்தால் அதை லாஸ்ன்னு சொல்லுவோம். அக்கௌண்டிங் பீரியட் அப்படிங்கிறது யூஷுவலாக 1st April ஒரு வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் 31st March அன்னைக்கு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1st April 2023லேருந்து 31st March 2024 வரைக்கும் இருக்கிறது ஒரு அக்கௌண்டிங் பீரியட். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு அந்த பிஸ்னஸில் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒரு பர்டிகுலர் டேட் அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான் பேலன்ஸ் ஷீட். அந்த பர்டிகுலர் டேட் அப்படிங்கிறது யூஷுவலாக அக்கௌண்டிங் பீரியடோட லாஸ்ட் டேட், தட் இஸ் 31st March எவ்ரி இயர். ஓகே, இதுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை சப்போஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். இது ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸ், தட் இஸ் இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமும் நிறையா எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத அசர்டெயின் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் ஏன் தேவை அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்ப தேவை. அதே மாதிரி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங் தேவை. இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ்க்கு தான் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் தேவை. அவுட் சைடர்ஸ்க்கு காஸ்ட் அக்கௌண்டிங் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது பிஸ்னஸில் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும். டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஸ்னஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், லைக் பிளானிங், ஆர்கனைசிங், கோஆர்டினேட்டிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அவங்க நிறைய பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்: ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். நம்ம பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்கலாம். 3 மெயின் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது. ஒன்று வந்து கேஷ் பேசிஸ், இன்னொன்று அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ், அண்ட் தேர்ட் ஒன் மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் பேசிஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் இன்கம் அப்படின்னா அந்த இன்கம்மை ஏர்ன் பண்ணியிருந்தாங்க, தட் இஸ் கேஷாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா தான் அதை வந்து இன்கம்னே கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸை பே பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் அதை எக்ஸ்பென்ஸாகவே கன்சிடர் பண்ணுவாங்க.
ஸோ இதில் எப்படி நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் அசர்டெயின் பண்ணுவோம் அப்படின்னா, இன்கம் வந்து எக்ஸ்பென்ஸை விட ஜாஸ்தியாக இருந்தால் அதை ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கம்மை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எதுவுமே அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எதையும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதில் எதை மட்டும் எடுத்துக்குவோம், இன்கம் அப்படின்னா அது ரிசீவ் ஆகிருக்கணும் கேஷில், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அதை பே பண்ணியிருக்கணும் கேஷில். அதுதான் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, இந்த சிஸ்டம் எங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு நம்மளோட ஒர்க்குக்காக போயிருக்கோம் அப்படின்னா அங்கே ஃபீ பே பண்ண சொன்னால் இமீடியட்டாக பே பண்ணிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இமீடியட்டாக அவங்களோட ஃபீயை பே பண்ணிட்டு வருவோம். ஸோ இதுதான் கேஷ் பேசிஸ். ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் இவங்கெல்லாம் இந்த கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டெக்னிக். அதனால் இப்போ நெக்ஸ்ட் பேசிஸ் என்ன அப்படின்னா அக்ரூவல் பேசிஸ் ஆர் மெர்கன்டைல் சிஸ்டம். ஓகே, அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இன்கம்மை ரிசீவ் பண்ணியிருக்காங்க இல்லை பண்ணாமையும் இருந்தால் அதை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ரிசீவ் ஆகிருக்கும் இல்லை ஆகாமையும் இருக்கும், ஆனால் அதை எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதுதான் அக்ரூவல் பேசிஸ் ஆர் மெர்கன்டைல் சிஸ்டம். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்கம் இமீடியட்டாக ரிசீவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரிசீவ் ஆயிருந்தாலும் ஓகே, இல்லை ரிசீவ் ஆகாமல் இருந்தாலும் இதை வந்து இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க இல்லை பே பண்ணலை, இன்னொரு ஃபியூச்சர் டேட்டில் பே பண்ண போகிறாங்க, அப்படி இருந்தாலும் அதை எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுதான் அக்ரூவல் பேசிஸ் ஆர் மெர்கன்டைல் சிஸ்டம். ஓகே, இன்கம்ஸ் எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணும், எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் டெபிட் பண்ணும். இந்த அக்ரூவல் பேசிஸ் ஆர் மெர்கன்டைல் சிஸ்டம் யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிஸ்னஸ்மென், மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடு, இண்டஸ்ட்ரி இதிலெல்லாம் வந்து இந்த மெர்கன்டைல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒரு ஃபியூச்சர் டேட்லேயும் பே பண்ண முடியும், இன்கம்ஸை ஒரு ஃபியூச்சர் டேட்டில் ரிசீவும் பண்ண முடியும். ஓகே, அதுதான் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் பேசிஸ் மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்கம்ஸ் எல்லாத்தையும் கேஷ் பேசிஸில் எடுத்துக்குவாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரூவல் பேசிஸில் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் சிஸ்டமில் கேஷ் பேசிஸும் இருக்கும், அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கும் இருக்கும். ஸோ இதில் எப்படி என்ன பண்ணுறாங்க, இன்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேஷ் பேசிஸ், அதாவது இன்கம் எப்போ இன்கம்னு சொல்லுவாங்க, அது ரிசீவ் ஆயிருந்தா தான் கேஷில். ஓகே, ஆனால் எக்ஸ்பென்சஸ் அக்ரூவல், தட் இஸ் ஃபியூச்சர் டேட்டில் பே பண்ணாலும் அது எக்ஸ்பென்ஸ் தான். இமீடியட்டாக பே பண்ணாட்டியும் ஒரு ஃபியூச்சர் டேட்டில் பே பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் அது எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதுதான் மிக்சட் பேசிஸ் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ். ஸோ இந்த மிக்சட் பேசிஸ் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் பேசிஸ். இதுதான் 3 டைப் ஆஃப் ஆர் 3 பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்: கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ் அண்ட் மிக்சட் பேசிஸ். ஸோ நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் 3 இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம்: ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அண்ட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் அகெயின் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று கேஷ் பேசிஸ், இன்னொன்று மெர்கன்டைல் பேசிஸ் ஆர் அக்ரூவல் பேசிஸ், அண்ட் தேர்ட் ஒன் மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.